I'm going to start to my right with Samudrakani. ஏன்னா அவர் இது வரைக்கும் நிறைய இன்டர்வியூஸில் உங்க முன்னாடி வரல இந்த படத்துக்காக. ஏன்னா அவர் கால் ஷீட் வாங்குறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஸோ கனி, நீங்களே சொல்லுங்கள் சார் இந்த படத்தை பற்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படைப்புக்குள்ளே வந்தது. ஆக்சுவலாக இந்தியன் ஒன் ஷூட்டிங் டைமில் அந்த ஆர்டிஓ சீன் எடுக்கும்போது, ஆர்டிஓ ஆஃபீஸ் சீன் எடுக்கும்போது இந்தியன் எக்ஸ்பிரஸ் பில்டிங் போய் அந்த க்ரௌடில் ஒரு 200 பேர் 300 பேர் சார் சுற்றி நிற்பாங்க. அந்த க்ரௌடில் நிற்கிறதுக்கு முயற்சி பண்ணி முடியல. ஏன்னா அப்போ நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது, முடியாமல் வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அதற்கு பிறகு ஒவ்வொரு முறையும் முயன்று வேறு திசைகளில் பயணித்து ஒரு 25 வருஷம் கழித்து ஒரு நாள் திடீர்னு சாரை பார்க்கும்போது, எழுதும்போதே உங்கள் பேரை தான் எழுதியிருக்கேன், வந்துருங்க அப்படின்னு சொன்னார். அது ஒரு பெரிய, அன்னைக்கு இருந்த பதட்டம் இன்ன வரைக்கும் இருக்குது. முதல் முறையாக 2 பேருக்கும் ஒரே ஸ்கூல், ஒரே குரு. ஆனால் இப்போ தான் முதல் முறையாக பக்கத்தில் இருந்து பேசுவதற்கு. அவரோட கெமிஸ்ட்ரி நான் எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கேன். கெமிஸ்ட்ரிங்கிறது ஒரு ஹீரோயினுக்கு மட்டும் இல்லை. ஏன்னா நிறைய பேர் லைஃப்பில் லவ்வே அனுபவிக்காமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் யாருமே தகப்பன் பாசத்தை அனுபவிக்காமல் இருந்திருக்க மாட்டாங்க, அந்த ஃபீல் இல்லாமல் இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ இந்த கெமிஸ்ட்ரி பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு நானே சொல்லிக்கிறேன். ஒரு முறை கட்டி பிடிக்கும் போது கூட அந்த சூடு கூட உணர முடியாது. அப்பா புள்ளன்றது. அப்புறம் உங்களை அடிக்கிற காட்சி வரும்போது என்னால் முடியல. சார் சொன்னார், ஒரு தடவை தானே அடிச்சிருங்களேன் அப்படின்னு சொல்லியே ஆகணும். லைக் செருப்பு எடுத்து அவர் அடிக்கிற மாதிரியான அந்த சீனு உங்களுக்கு தெரியும். அந்த சீனில் சார் திருப்பி எடுத்துன்னு, அதாவது வெறி அடங்குற வரைக்கும் அடிங்க செருப்பால். செருப்பையும் திருப்பி தான் அடிச்சார். ஆமாம் சார், வந்து நிறைய டேக் வர போகுது, போறோன்ற அளவுக்கு நீங்க அடிங்க. நார்மல் செருப்பா இருந்தா கூட வலிக்காது சார். இவங்க வலிக்காத செருப்புன்னு ஒன்று கொண்டு வந்து கொடுத்தாங்க சார். சார் பட்டவனுக்கு தான் சார் கேட்குறேன். அதுதான் சொல்ல வரேன். நான் வந்து அப்பா ஒரு ஆர்டிஸ்ட் மேலே அடிக்க போகிறோம், அந்த சாஃப்டான ஒரு இதை போட்டு கொண்டு வாங்கன்னு கொண்டு வந்தாங்க. பட் அதுவே அவ்வளவு இதை அப்போ நான் எடுத்து அடித்து பார்த்தா அவ்வளோதான் இருக்குது. முதல்ல காமிச்சிக்கல இவர், காமிச்சிக்கல. ஆனால் போட்டு அடி அப்புறம் முடியல. ஒரு 7 டேக் அப்புறம் சார் எனக்கு ஒரு சின்ன ஏதோ சம்திங் எனக்கு பின்னாடி ஆக்சுவலாக ஃபுல்லாக பர்பிள் ஆயிடுச்சு, ஃபுல்லாக ரத்தம் கட்டி இதாகிடுச்சு. ஆமாம், ரகுல் கூடவே எனக்கு வந்து ஏதோ ஒன்று ஏற்கனவே எனக்கு லெஃப்ட் சர்ஜரி ஆயிருந்தது. அதுக்கப்புறம் தான் பண்ணது. இது ரொம்ப நல்ல விஷயம் தான், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், பெருமையாகவும் இருக்கு. சில பேர் செருப்படி வாங்கி திருந்துவாங்கன்னு நம்புறாங்க, அப்புறம் நானும் நம்புறேன். அடுத்த கேள்விக்கு போயிடுவோம். Rakul, this is your first collaboration with all the people on this dais, and Indian வரப்போ கண்டிப்பா நீங்க பிறந்திருக்க மாட்டீங்க, அப்படியே மெயின்டைன் பண்ணிப்போம். So Indian too. You are not born, I was saying, when that film came out. I'm keeping your screen age alive. Okay, so tell me, how did it feel to get a call from Shankar sir in a film being headlined by Kamal sir? I remember when I first got the call for Indian 2 from Shankar sir's office, my first reaction was, I'm doing this film irrespective of whatever the script is. I don't want to know the script. I was excited. I was like, whatever it is, I'll go do a meeting. I'm doing this film because I feel like there are very few films in the history of Indian cinema which go on to become legendary films. Like today, after 28 years also, you remember the kind of impact Indian had. Some are great films, some are impactful films, and Indian was both, right? And I feel like for me, just being a part, who would have thought, when I watched the film, that I would star in the sequel one day. And for me, it was just a dream come true. I've said it in other interviews also, but now that I'm sitting in front of all of you, I'll say that, it was like a dream to work with Kamal sir, to share screen space with him and Shankar sir's film. I don't think I could have asked for anything more. And you're also nice only. Thank you. illa but Rakul சொன்னதுக்கு I'll add one more thing. நாங்க செட்ல பேசியிருக்கோம். Rakul and I have asked each other, can you believe we are acting in a scene with Mr. Kamal Haasan? Because தூரத்துல இருந்து எல்லாருமே அவர் வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஒரு ஐகானிக் கிரியேட்டரா பார்த்திருக்கோம், ஒரு ஆக்டரா பார்த்திருக்கோம். அவர் கூட நடிக்கிறது நாங்களே ஒரு நம்பிக்கையே வரல. I remember the first time when we were shooting with sir, we were so smitten by his that whole prosthetic and the way he was. It was Chennai heat. Correct. Summer. Remember, we were sweating and then he was melting. He was melting, and we were discussing about the prosthetic with him. So I think it's a blessing to be a part of Indian too. அவங்க சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங்ல தான் என்னையே அறியாம ஒரு உள்ளுக்குள்ள இருந்து ஒரு பார்த்தபடி நல்லா கையில் லட்டு வச்சுட்டு கமல் சரை பார்க்குற மாதிரி ரசிக்கிற ஒரு சீன் நான்
உணர்ந்தேன். அண்ட் அன்றைக்கி தான் நான் சங்கர் சார் கிட்ட போய் அவர் ரொம்ப சீரியஸாக தான் யோசிச்சுட்டு இருந்தார். சார் என் முன்னாடி கமல்ஹாசன் நடிச்சிட்டு இருக்கார் சார், தெரியும்யா எனக்கு எப்படி இருக்கும்னு நினச்சி பாரு, போய் நடிகா அப்படின்னு துரத்தி விட்டார் என்ன. நான் மறக்கவே மாட்டேன் அதை. அண்ட் சங்கர் சார், கம்மிங் டு யூ, உங்களோட எந்த படைப்புமே நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் பண்ணது கிடையாது. அண்ட் அது ஜஸ்ட் லைக் தட்டும் ரிசீவ் ஆனது கிடையாது. அதுக்கு ஒரு ஆழம் இருக்கும், அதுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்கும். யாருமே தொட முடியாத உச்சத்தை தொடணுங்கிற ஒரு ஆசையில் நீங்கள் எல்லா படங்களையும் எடுத்திருக்கீங்க. தட் மேக்ஸ் யூ த லெஜண்ட் தட் யூ ஆர். ஹவு இஸ் இந்தியன் 2, இந்தியன் 3, கொஞ்ச நேரத்துக்கு இந்தியன் 3 பற்றியே பேசக்கூடாது சார். இப்போ வந்து நம்ம இந்தியன் 2 அந்த டாபிக்லேயே இருக்கோம். இந்தியன் 2 உங்களோட மற்ற படங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கிறப்போ எந்த விதத்தில் ஒரு ஒரு டிஃப்ரென்ஸ் சார் அந்த ப்ராசஸில்? பார்ட் 1 எடுத்துகிட்டு, ஐ மீன் அப்போது பார்ட் 2 எடுக்கிற ஐடியாவில் இல்லை, இந்தியன் தான். அது முடிச்சுட்டு ஒரு 4-5 வருஷம் கழிச்சு எப்போ நியூஸ் பேப்பரை ஓப்பன் பண்ணாலும் இல்லை, அதில் வந்து இங்கே அவங்க லஞ்சம் வாங்கினாங்க, இங்கே பிடிபட்டாங்க, இவங்க லஞ்சம் வாங்கினாங்க, அந்த நியூஸ் வந்து டெய்லி வந்துக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரி நியூஸை பார்க்கும்போதெல்லாம் நம்ம மைண்டில் வர்றது சேனாபதி கேரக்டர் தான், இந்தியன் தாத்தா சட்டுன்னு ஒன்று ஞாபகம் வரும். அப்படின்னு அந்த ஃபீல் வந்து இருக்குது. ஆனால் அது ஒரு கதையாக கன்வெர்ட் ஆகலை. ஸோ நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். லைக் ஒவ்வொரு படம் முடியுமோ யோசிப்பேன், அது கதையாக ஃபார்ம் ஆகாது. ஆனால் அந்த உணர்வு மட்டும் இருந்துக்கிட்டே இருக்குது, மறுபடியும் தாத்தா வரணும் அப்படின்ட்டு. ஸோ எங்கே வரப்போகிறாரு, எப்படி வரப்போகிறாரு, வந்து என்ன பண்ண போகிறாருன்றது அந்த ஒரு கதையாக விரியல. அது அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறம் தான் புரிஞ்சுது எது பண்ணக்கூடாதுன்னு முதல்ல டிசைட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஒவ்வொன்றா இது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது தள்ளிட்டு வரும்போது ஒன்று ஃபார்ம் ஆச்சு, ஒரு ஸ்டோரி ஒரு 2.0 டயத்தில் ஃபார்ம் ஆச்சு. ஸோ ஐ டிசைடட். அண்ட் அது ஒரு நல்ல க்ளீனாக ஒர்க் பண்ணிவிட்டு சார்கிட்ட போய் சொன்னால் சாருக்கும் பிடிச்சிது. தென் நான் இந்த ஒரு தருணத்துக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏன்னா இந்தியன் 2 எடுக்கலன்னா நான் திரும்ப சங்கர் சாரோட ஒர்க் பண்ணியிருப்பேன்னா எனக்கே தெரியாது. ஸோ இந்தியன் 2 ஸ்டார்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நவ் கம்மிங் டு த மேன் ஆஃப் தி ஹவர், மிஸ்டர் கமல் ஹாசன் சார். உங்ககிட்ட இந்த படம் எப்படி வேறு படத்துலேருந்து மாறுபடுதோ வித்தியாசப்படுதோ நான் கேட்க மாட்டேன். நான் பீச்சில் போய் ஒவ்வொரு கிரெயின் ஆஃப் சாண்டுக்கு என்ன வித்தியாசம்னு அவங்களை கேட்க மாட்டேன். பிகாஸ் நீங்கள் எல்லாருமே பண்ணிட்டீங்க. அதை தாண்டி அன்னைக்கு அந்த கோவத்துக்கு அந்த ஆதங்கத்துக்கு இன்னைக்கு நீங்கள் திரும்ப இந்தியன் 2 எடுக்கிறீங்கன்னு உங்களுக்கு ஒரு நீங்கள் மைண்டில் முடிவு எடுத்ததுக்கப்புறம் உங்களை சுற்றி இருக்கிற சர்க்கம்ஸ்டான்ஸஸாக இருக்கட்டும், உங்களோட ஓன் மென்டல் ஸ்டேட்டாக இருக்கட்டும், எவ்வளோ வித்தியாசம் இருந்தது சார்? அண்ட் ஹவு டிட் யூ அப்ரோச் திஸ் டிஃப்ரெண்ட்? அதாவது தமிழை பற்றி பாடும்போது சொல்லுவாங்க, அந்த அந்த சீர் இளமை திறம் வியந்து வாழ்த்ததுமே என்ன, அந்த மாதிரி அந்த மாறா இளமையுடன் எல்லாரும் சேர்ந்து செய்கிற இந்த கரப்ஷனை மாற்றாமல் வச்சுருக்கிறதுனால தான் எங்களால் இந்த இந்தியன் 2 எடுக்க முடிஞ்சது. இந்த சீர் இளமை திறன் வந்து தமிழுக்கு இருக்கிறத விட கூட அதிகமாக அதுக்கு வந்துடுமோன்னு பயமாக இருக்குது எங்களுக்கு. அந்த மாதிரி அதை பாதுகாத்து வைத்திருக்கிற அரசியல்வாதிகளை மட்டும் சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். நாம் எல்லாருமே இப்போ கேமராவில் திரும்பி இந்தியன் 1ல் இப்படி கை காட்டுறாரு, அது இப்படியும் காட்டிக்கலாம், இப்படியும் காட்டிக்கலாம். இப்போ அதுதான் வி ஆர் ரெஃப்யூசிங் டு டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் கரப்ஷனுங்கிறத வந்து அவங்க யாரோ பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வீட்டில் நடக்குது, நம்ம தெருவில் நடக்குது, அதை பற்றி நீங்கள் என்ன பண்ணீங்க சார், படம் பார்த்தீங்க நல்லா இருந்தது, நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு ஒரு கேள்வியை இந்த படம் வைப்பதான்னு நான் நினைக்கிறேன். முதல் படத்தில் அது அவர் அவ்வளோ அழுத்தி வாசிக்கல, இதில் அடி ரீங்காரத்தோட சாப்போட அடிச்சிருக்காரு. அதோடைய ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான் அந்த செருப்படி. அது டைலாக்லேயும் வருது. இதில் பல பேரோட கலந்தால் வச்சிருக்காரு. அதெல்லாம் இந்த படத்துக்கு வலு சேர்த்துருக்கிறது. அதாவது பல பேர்னா இப்போ பழைய வித்வான்கள் துரோணர்களை எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்கக்கிட்ட அறிவு தானம் பெறுவதல்ல, இளைஞர்களை கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு சமமாக இவரை விட இளைஞர்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். அது பண்ணதுனால தான் இன்றைக்கி என் தலைமுறைக்கு முன்னாடியும் ஆள் இருக்காங்க, என் தலைமுறைக்கு பின்னாடியும் சமுத்திரக்கணை மாதிரி ஒரே ஃபேமிலியிலேருந்து வெளியே வர்றாங்கன்னா அதுக்கு காரணம் அதுதான். நாங்கள் 2 பேரும் சந்திச்சதே கிடையாது. அது மாதிரி ஹலோ அவ்வளோதான் சொல்லுவோம். ஆனால் 2 பேருக்கும் ஒரே அப்பா தான். நீங்களும் சொல்லலை. அதுக்கு அந்த கேபி சார் மாதிரி இருக்கணும்னு பேசுவாங்க, செய்ய மாட்டாங்க. ஏன்னா சின்ன பசங்க எப்படி பேசுவாங்களோ அப்படின்றதுக்கு முன்னுதாரணமாக நானும் இருக்கேன், நீங்களும் இருக்கீங்க. அதனால் பயப்படுவாங்க கொஞ்சம், ஏதோ அரிய பிரசித்தரம் பண்ணுவாங்க. ஆனால் அதை பற்றியெல்லாம் யோசிக்காமல் எத்தனை 2 பேரா 3 பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க உங்க கூட இதில் அந்த டைலாக்ல. ஆமாம் 3 பேர், ஜெயமோகன், கபிலன். அது ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காரு. விச் இஸ் தட் இஸ் த ஒன்லி வே இண்டஸ்ட்ரி வில் க்ரோ. இந்த பழைய ஓல்டு
கேக்ஸ் அப்படிங்கிறது நீங்கணும்னா இந்த மாதிரி பெருந்தன்மை வரணும். இதை நான் வேற எந்த இன்டர்வியூன்னு சொல்லலை. அது இது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ wherever it is, people think it is a very tight knit industry and it's very difficult. இப்போ இவர் கூட he said that in a 200 crowd he was trying for an opportunity to be one among the junior artists in the crowd. He didn't get an opportunity. Then he wrote his name first. There's a Hindi proverb, दाने दाने पे लिखा है खाने वाले का नाम. खाने वाले का नाम. அந்த நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு அரிசியிலையும் நம்ம பேர் எழுதியிருக்குன்னு ஒரு பழமொழி இருக்கு. அந்த பேரை எழுதிட்டார் அவர். அப்படி எழுதினதுனால தான் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க. அந்த மாதிரி ஆட்கள் இருக்கணும் இண்டஸ்ட்ரியில். அப்போ இதை பார்த்துட்டு இருக்கிறவங்கள எத்தனை பேர் இந்த மாதிரி இன்டர்வியூ கொடுக்க போகிறாங்களோ அதை நான் நினச்சி பார்க்குறேன். நான் தேங்க்யூ கமல் சார். சங்கர் இல்லை சார், சார், சில பேர் கேள்வி கேட்குறாங்க, வந்து லஞ்சம் மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ ஒரு பெரிய விஷயமே இல்லையே. அப்போது ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. இப்போ எல்லாரும் வந்து ஒன்றும் பெரிய விஷயமா இல்லை. அது ரொம்ப ஆபத்தானது நான் ஃபீல் பண்ணுறேன். செமிச்சிட்டாங்க சார். ஆமாம் இல்லை, ஆமாம், ஜீரணம் பண்ணிட்டாங்க. அதில் இன்னொரு விஷயம் நான் திருப்பியும் அடிப்பேன். அது இந்த போர்டை எப்படி வேணால் திருப்பி விளையாடலாம், கேரம் போர்டு மாதிரி. காந்தி காலத்துலலாம் யார் சொன்னா அப்போ வாங்கலைன்னு? காந்தியை விட்டுருங்க, அந்த மாதிரி ஒரு 100 பேர் தற்கொலைக்கே ரெடியாக அரசியல் இறங்கினவங்க தான் அவங்க. இன்றைக்கும் அப்படி தான் இருக்குது அரசியல். ஒரு லிரிக் கூட வரும் சார், சாரி டு இன்டரப்ட் யூ, அநியாயம் பழகிடுச்சேன்னு ஒரு லிரிக் வருது, கம் பேக் இண்டியன் சாங். ஸோ அந்த மாதிரி எல்லாம். ஆமாம் சார், ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் போனோம் அப்படின்னா அப்பாவே பையன்கிட்ட காசு கொடுத்து அனுப்புகிறாரு சார். நீ அங்கே போய் பியூன்ட்டு அதை கொடுத்தேன்னா இது நடந்துடும், இங்கே நீ அவங்க கொடுத்துருவாங்க. ஏன்னா இது பழகிட்டாங்க, இதை வந்து ஒத்துக்கிட்டாங்க அவங்க. ஆல்சோ சினிமா கூட அதை திரும்ப திரும்ப சொல்லி அது ஒரு ஜோக்கு மாதிரி ஆகிட்டாங்க. தொட்டில் முதல் தொடுகாசு மட்டும் எங்கெல்லாம் இல்லை அப்படின்றதுல எல்லாரும் இந்த ஆடியன்ஸு சிரிப்பாங்க. அப்புறம் அது பழைய ஜோக்காகி அதுக்கு சிரிக்காம கூட விட்டு இந்த அளவுக்கு லஞ்சம் நம்ம கூட அப்படியே காற்று மாதிரி கலந்துருச்சு. உருவின்றி உலகாளும் காற்றே போல் நம்ம ஆளும் லஞ்சம். For you, Rakul, you know that corruption is still a burning issue in India, and this new generation thinks that why are we making films about corruption? What is your take on this? Have you addressed it as an actor when you performed this character? Because இந்த படத்துல ரகுல் வந்து நானும் ரகுல் யாரோ கேட்டிருந்தாங்க, இந்த படத்துல பெண்களுக்கு என்ன ரோல் இருக்கு அப்படிங்கிற விஷயத்துல வந்து புரட்சிக்கு ஜெண்டர் கிடையாது, அது வந்து ஜெண்டர் நியூட்ரல். ஸோ போராடும் போது நீங்கள் ஆனா பெண்ணான்னு யோசிக்காமல் நமக்கு போராட தோணும். அதுதான் புரட்சியோட முக்கியமான ஒரு விஷயம். ஸோ திஸ் ரெவல்யூஷன் அண்ட் தி ஐடியா ஆஃப் பிரிங்கிங் ஜஸ்டிஸ் த்ரூ ப்ரோட்டெஸ்ட், how much of it is it part of you as an individual, as an actor? Completely. If I share it, so my dad's from the army, right? And I've always been very close to the system, the way of functioning, hearing these stories. So when I was a kid, I used to always say, when I grow up, I'm going to this is really funny, but I used to say, and I was 5 or 6 years old, so please don't take me on it, but I used to say, I'm going to shoot all the bad people when I'm 60 years old, and then after that, if I go to jail, it's fine, anyways I'm going to die. So that's the kind of revolutionary mindset I've had since I was a kid. And I feel it's amazing if through films, films are the biggest medium, right, of consumption. And I feel if through entertainment, if through that platform, we can voice out issues, it's like showing a mirror. It's like telling everyone that, you can't just crib about what's existing, but take charge. And I think films like Indian create that impact. That's what I was saying. Very few films leave that impact. And I think we have that through Indian 2, very well said in the film. So I'm completely for it. And I think films are the best medium.